பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கர்நாடக மாநிலம் சிவமொகா பகுதியை சேர்ந்தவர் 48 வயதான குமார். இவர் பெங்களூருவில் கூலி வேலை பார்த்து வருகிறார். ஒவ்வொரு வருடமும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது இவரது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் வழியில் ஓசூர் வந்துள்ளார். ஓசூர் சப் கலெக்டர் அலுவலகம் எதிரே உள்ள ஒரு கடையில் அமர்ந்து தேநீர் அருந்திய அவர் சிறிது நேரத்தில் பையில் வைத்திருந்த என்ஜின் ஆயிலை எடுத்து குடித்தார். இதை கண்ட அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து பேசிய குமார், என் பெயர் குமார், நான் தினமும் என்ஜின் ஆயிலை தான் குடிப்பேன். அதனால் என்னை எல்லோரும் ஆயில் குமார் என்றே அழைப்பார்கள். தினமும் மெக்கானிக் கடைகளுக்கு சென்று பழைய ஆயிலை வாங்கிக் கொள்வேன். எப்போதாவது ஒரு முறை தேநீர் குடிப்பேன். மற்ற உணவுகள் என் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாது. எனவே பிற உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 முதல் 8 லிட்டர் வரை என்ஜின் ஆயிலை குடிப்பேன். கடந்த 22 வருடங்களாக இந்த ஆயிலை தான் குடித்து வருகிறேன் என்று தெரிவித்தார். இவர் சபரிமலைக்கு நடந்தே செல்லும் ஐயப்ப பக்தர். பணம் இல்லாததால் நடைப்பயணமாக செல்வதாகவும் தனது இந்த விசித்திரமான பழக்கத்துக்கு ஐயப்பனின் அருளே காரணம் எனவும் குமார் நம்புகிறார். இதுவரை எந்த பெரிய உடல்நல பிரச்சனைக்காகவும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை என அவர் கூறுகிறார். இந்த சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மருத்துவ நிபுணர்கள் என்ஜின் ஆயில் உட்கொள்வது மிகவும் ஆபத்தானது என எச்சரிக்கின்றனர். இது கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல் உள்ளிட்ட உறுப்புகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறுகின்றனர். ஆயினும் ஆயில் குமாரின் வாழ்க்கை முறை பலரையும் வியக்க வைத்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.